இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. நம்ம நிறைய வித்தியாசமான பயிர் வகைகளை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுக்கு பக்கத்தில் அழகம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பசுமை குடில் போட்டிருக்காங்க. அந்த பசுமை குடிலில் குடை மிளகாய், அதாவது கேப்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடை மிளகாயை வளர்த்திட்டு இருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போகிறோம். சொல்லுங்க கிருஷ்ணன், இப்போ நீங்கள் பசுமை குடில் அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா? இது எவ்வளோ ஏக்கரில் அமைச்சிருக்கீங்க? சார் 1 ஏக்கராவில் அமைச்சிருக்கிறேன் சார். இப்போ இந்த பசுமை குடில் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பசுமை குடியில் அமைச்சு அதில் நீங்கள் இந்த மாதிரி விதையெல்லாம் போட்டிருக்கீங்க. அதாவது இந்த பச்சை மிளகாய் கேப்சிகம் விதை போட்டிருக்கீங்க. இந்த விதை அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை பேக்கெட் போட்டிருக்கீங்க? ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்லும்போது என்ன விலைக்கு வருதுங்க சார்? ஒரு பேக்கெட் 6250 ரூபாங்க சார். அது நான் இப்போ 13 பாக்கெட் வச்சு விட்டுருக்குறேங்க. 13000 சீடு வருதுங்க. இந்த 13000 சீடு இப்போ நடவு பண்ணிருக்குறேங்க. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 85,000 90,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த விதை செலவு ஆயிருக்கும். 96,000 ஆகுதுங்க சார். அதுக்கு மேலே நாங்கள் பசுமை குடியில் இது கிரீன் ஹவுஸில் கொடுத்து அதை அந்த செடியை உற்பத்தி பண்ணி நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு அது 9,000 ரூபாய் செலவாகுதுங்க சார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுறீங்க இதில்? ஆமாங்க சார், 1 லட்சம் ஆயிடுதுங்க சார். இந்த பசுமை குடில் போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த பசுமை குடில் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதில் இத்தனை டிகிரி நம்ம அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? இது தோட்டக்கலையில் எங்களுக்கு கொடுத்தாங்க சார். எங்களுக்கு கேவிகே சப்போர்ட்டில் தாங்க சார் நாங்கள் தோட்டக்கலையை நாங்கள் போய் அணுகணும். கேவிகே சொல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த தோட்டக்கலை போகணும், இந்த மாதிரி பசுமை குடியில் போடணுங்கிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு வந்திருக்காதுங்க சார். நாங்கள் கேவிகேவுக்கு பாப்பாரப்பட்டி கேவிகேவுக்கு போனதுனால எங்களுக்கு இது தெரிஞ்ச பின்னாடி நான் தோட்டக்கலையில் போய் மூவ் பண்ணேங்க சார். எங்களுக்கு 38 லட்ச ரூபா இந்த ஃபாலி ஹவுஸுக்கு செலவு வருதுங்க சார். சார் 38 லட்சத்தில் 18 லட்சம் எங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க சார். 50% மானியத்தில் கொடுத்தாங்க சார். அப்போ நீங்கள் 12 லட்சம் ரூபா உங்கள் கை காசு போட்டிருக்கீங்க, மீதி 12 லட்சம் ரூபா மானியம் கொடுத்துட்டாங்க. ஆமாங்க சார், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 18 லட்சம். இப்போ இந்த கேப்சிகம் அதாவது குடைமிளகாய் வளர்க்குறீங்க இல்லைங்களா? இது வளர்க்கும் பொழுது எத்தனை நாள் உங்களுக்கு ஈல்டு கிடைக்குது? அந்த ஈல்டு வர ஆரம்பிக்கிறது எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஈல்டு கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லுங்க சார். நாங்கள் நாற்று விட்டு 45வது நாள் நடவு பண்ணுறோங்க சார். 45வது நாள் நடவு பண்ணி 75வது நாள் தான் சார் எங்களுக்கு ஈல்டு வருது. அந்த 75 நாளில் இருந்து நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 மாதம் நாங்கள் இதில் அறுவடை பண்ணிக்கிறோங்க சார். அதாவது முதல்ல ஒரு 4 மாதங்கள் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் 8 மாதம், அதாவது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துல இந்த கிராப் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது. நல்ல பலன் கொடுக்குதுங்க சார். இப்போ அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் தொடர்ந்து வருமா? அதுக்கப்புறம் மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் விதை போடுவீங்களா? இல்லைங்க சார், இது 1 வருஷம் தான் சார் வரும். அந்த 8 மாதம் முடிஞ்சதுன்னா மேலே போயிருங்க சார். மேலே ஹைட்டை போய் முட்டிக்கிச்சு அப்படின்னா அது திரும்ப ஈல்டு வராதுங்க சார். எங்களுக்கு வேலை அதிகங்க, லேபர் வேலை அதிகம், பெஞ்சு போட்டு தாங்க நாங்கள் செஞ்சாகணும். அதனால இது வேலை அதிகமாக இருக்குங்க. சரி, இப்போ நீங்கள் 1 ஏக்கரா பயிரிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட 12,650 செடிகள் வரைக்கும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் நீங்கள் எப்பப்போ கட் பண்ணுவீங்க? எப்போ கட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் சார்? நாங்கள் 3 நாளைக்கு ஒரு முறை இது அறுவடை பண்ணுவோம். அந்த 800 கிலோலேருந்து 1000 கிலோ வரைக்கும் நாங்கள் அறுவடை பண்ணுவோங்க ஒரு அறுப்புக்கு. மாதம் எத்தனை அறுப்பு அறுப்பீங்க? மாதம் 8 அறுப்பு அறுப்போங்க சார். 8 அறுப்பு அறுப்பீங்க. 8லேருந்து 10 வரைக்கும் கிடைக்கும். சரிங்க, இப்போ இந்த 10 அறுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் 10 டன் வரைக்கும் உங்களுக்கு போகுது இல்லையா? 1 டன் என்ன விலைக்கு போகுது சார்? இன்னைக்கு ரொம்ப லோ மார்க்கெட்டுங்க சார். இன்னைக்கு 15 ரூபா டன்னு போகுதுங்க சார். அதிகபட்சம் ஒரு 45 ரூபா 50 ரூபா வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குதுங்க சார். 50 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அப்போ மாதம் உங்களுக்கு 10 டன் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 5 லட்சம் ரூபா கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 5 லட்சம் ரூபாயில எங்கெங்கெல்லாம் இந்த மார்க்கெட் வியாபாரிகள் எடுத்துக்கிறாங்க?
இதில் எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். சார் ஒசூர் மார்க்கெட்லேருந்து வியாபாரிங்க வராங்க சார், இடைத்தரகர் வர்றாங்க, அவங்க வந்து இங்கே வாங்குறாங்க சார். இல்லைன்னா நாங்கள் பெங்களூர் மார்க்கெட்டில் கொடுக்குறோம் சார். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாம்பேவுக்கு அனுப்புகிறோம் சார். பாம்பேவுக்கு ஒரு கடை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், அந்த கடைக்கு நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம் சார். அதான் உங்களுக்கு அது என்ன விலைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க, அதில் எவ்வளோ மீதி ஆகுது உங்களுக்கு? இன்றைக்கி வந்து என்ன பண்ணுன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க சார். மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கூட்டி வந்ததுனாக்கா 110 ரூபா 120 வரைக்கும் எடுக்கிறாங்க சார். அப்போ மாதம் வந்து நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா அதில் சம்பாதிச்சிடுறீங்க? ஆமாங்க சார். இல்லை அதில் உங்களுக்கு செலவு இந்த போக்குவரத்தெல்லாம் அவங்கள சேர்ந்ததா உங்களே சேர்ந்ததா? அது எங்களை சேர்ந்ததுங்க சார். அங்கே டெலிவரி கொடுக்குறது நாங்கள் தான் சார் கொடுக்கணும். அங்கே என்ன விலைக்கு அப்புறம் நீங்கள் போக்குவரத்து செலவாகுது? போக்குவரத்து செலவு 35 ரூபா ஆயிடுதுங்க சார். ஒரு கிலோவுக்கு 35 ரூபா ஆகுதுங்க சார். அப்போ மாதம் வந்து ஒரு 10 கிலோ அப்படின்னு 10 டன் அப்படின் போது உங்களுக்கு 1.5 லட்சம் தான் மீதி ஆகுது. ஆமாங்க சார். சரிங்க, இது வந்து ஒரு மாதத்தினுடைய வருமானம். இதே வந்து உங்களுக்கு தொடர்ந்து 8 மாதம் வரும் இல்லைங்களா? ஆமாம், 8 மாதம் வருதுங்க சார். அப்போ 8 மாதம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு நிகர லாபம் கிடைக்கும். எங்கள் செலவு போக ஒரு 12 ரூபா நிகர லாபம் கிடைக்கும் சார். நிகர லாபம் கிடைக்கும். சராசரியாக மாதம் ஒரு 1 லட்சம் ரூபா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நோய் அப்படின்னு தாக்கும்பொழுது என்னென்ன நோய் எல்லாம் தாக்குது, என்னென்ன மருந்துகள் கொடுக்குறீங்க? இதில் வந்து சாம்பல் நோய் வருங்க சார். சாம்பல் நோய் வரும், பேன் வருங்க, புழு வரும். இது 3 தான் சார் இதில் ஒரு மைனஸ். இப்போ எந்த ஒரு பயிருக்குமே நீர் வரத்து அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த கேப்சிகம் அதாவது குடைமிளகாய்க்கு எப்படி தண்ணி குடிக்கும்? ஒரு செடி எவ்வளோ தண்ணி குடிக்கும்? எத்தனை நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்பீங்க சார்? டெய்லி நாங்கள் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 10 சின்ன செடியாக இருந்தால் 10 நிமிஷம் கொடுப்போம். இப்போ இருக்கிற செடிக்கு வந்து நாங்கள் 30 நிமிஷம் கொடுக்குறோங்க. 30 நிமிஷம் போதுமானது. அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனைங்க, அதுக்கு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனைங்க. ஒரு ஈவனாக 30 நிமிஷம் கொடுப்போங்க. இப்போ இந்த குடைமிளகாயை வந்து பராமரிக்கிறதுல ஏன்னா மற்ற பயிர்களை பராமரிக்கிறதுக்கும் இந்த குடைமிளகாய் வளர்த்தி பராமரிக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள்னு சொல்லுங்க சார். இது வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க சார். வைரஸ் வராமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இந்த நுனி கிள்ளணும், இந்த செடியை வந்து சுற்றணும். இது ஏன்னா சுத்தாம விட்டோம் கீழே வந்ததுன்னா பிஞ்சு உடஞ்சி விழுந்துடும் சார், அது வந்து வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் இதை வந்து சுற்றணும், இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சைடு பிரான்ச்சு பூரா கிள்ளினா தான் காய் சைஸ் வருங்க, இல்லைன்னா வராது. சில பயிர் வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பறித்த உடனே அதை வந்து உடனடியாக நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பி ஆகணும். ஏன்னா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் இந்த குடைமிளகாய் கேப்சிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பறித்து நீங்கள் பாம்பேக்கெல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிங்க. அந்த ட்ராவலிங் டைமில் இதெல்லாம் நல்லா தாக்கு பிடிக்குமா? இது எவ்வளோ நாள் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாங்கிற சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கூட வச்சுக்கலாங்க சார். நாங்கள் பாம்பே அனுப்புறது வந்து இந்த எல்லோ வந்து இந்த கிரீன் பாதி எல்லோ பாதி இருக்கிற மாதிரி நாங்கள் கட் பண்ணுவோம். 1.5 நாள் ட்ரெயினில் போவோங்க சார். 1.5 நாள் ட்ரெயின் போச்சுன்னா ஃபுல் கலர் வந்துருங்க. அதனால ஒரு 3 நாள் 4 நாள் இதை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இந்த மாதிரி குடைமிளகாயை பயிரிட்டு உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வளம் பெறலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் நம்ம கிருஷ்ணன் அவரை தொடர்பு கொண்டு அதற்கான விடைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். என் பேர் எஸ் கிருஷ்ணன். ஏதாவது உங்களுக்கு இந்த பாலியோஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்தது அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய செல் நம்பர் 98 65 95 92 95. இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. Most of you are aware, the whole country is now looking for paper production and we are starving for paper raw material. The ultimate concept is you and me, maybe till 5 years before, we were using only 5 kilo per paper per annum. But now we started using 9 kilos. There is worsening factories, maybe within another couple of years, we will be touching nearly 11 to 12 kgs per capita consumption. If that is the case, each and every individual is responsible for growing a tree and ultimately harvesting a tree. That is a concept that was emulated, lighted by respected Vice Chancellor in the year 2004.
Sir, we have taken this into a long series of steps that has attracted now over 17 industries, that has attracted over 25,000 farmers. During the last 7 years, this consortium mode industrial agroforestry project is credential of contributing over 45,000 hectares using 7 different species, and that is possible because of the seed you have sown on us, particularly during the year 2004. That has made into a long series of 8 years. Now we have 10 years. Now we have come to this stage called Consortium of Industrial Agroforestry. One of the important pillar of production, what we call it the factors of production, is one of the important component is the finance. Our NABARD, I think all of you are aware, now our colleagues in the NABARD, even at the regional office as well as at the headquarters of NABARD Mumbai, we are receiving a good support from the NABARD in various activities of our university, and also for the development of the farming sector in different states of the country. On this ground, I think we appreciate the contribution made by the NABARD for bringing this particular program a grand success. Consortium can be for the industries and getting the money and making the value chain, all those things. But we have to think of the society, and I hope the consortium partners will extend their cooperation to establish the social forestry and a forestry for recreation and relaxation. That is very important for the society, because now the pressure is too much on the people and they don't have walking ground in the cities. So the same model can be extended to the social forestry, especially for the recreation and the relaxation. And I hope Parthiban, Dr. Shekhar and his team will move towards this, instead, apart from this, making the benefit to the industries. NABARD being a refinance or apex body, we are not directly giving loan to individuals, but all organizations, particularly farmers collectives, we can give now loan also. All of us know that is agriculture, forestry is part of agriculture. Agriculture to sustain the forestry should support and all. So why that is NABARD that is takes a lead role means already many of you may be knowing, or most of you may be knowing. NABARD is the only lender or in that role only. But NABARD is taking the lead role in the country in many ways. One of the ways I could say that is, in NABARD, we have one special project called that is tribal development project. In the tribal areas, we have so far that is at least raised around 8 crores trees. That means for each tribal family, 1 acre plot is developed in a combination of horticulture and forestry species. In programs of this nature, the most dangerous thing is withdrawal symptoms. What happens when a program is launched and when a program is stopped? Now, if people can conceive and if the program can take a larger dimension, definitely probably there is success in the program. Or if the program just whimpers and goes away without nothing, then probably the program is dangerous. To that extent, I think this has been a very successful program, because today we are here thinking on a larger scale on the Consortium of Industrial Agroforestry with 70 odd partners. The whole country has been questioning science and scientists of India. What is it that science has delivered? What is it that scientists have delivered? Is it just the glory of the past, or is there nothing for the present to boast of? And this is where we often are all talking about the past, but never thinking what the present can do. In this part of India, very silently, Dr. Parthiban has been building up relationships under this NAPE program, and it has become a very, very successful model. All of you are aware of this National Agricultural Innovation Project, that is, which is popularly known by short form NAIP. We have developed 51 value chains under component 2 of this NAIP, covering all aspects of agriculture under 9 themes. It covers agroforestry, cereals, horticulture crops, crops for exports, then fisheries, livestock, all aspects of agriculture covered. And out of this 51 consortium, 3 were from Tamil Nadu Agriculture University. One is
the value chain in agroforestry, and the others value chain in flowers, and the third value chain in guava and mango. All the three were some of the best value chains developed under NEIP and can be counted easily among the top 5. வளர்ச்சிங்கிற ஒரு விதத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க திரும்பி கிராமத்தை பார்க்குற பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளை முதல்ல நாடுங்க. அவங்க நிச்சயமா எதற்காக சொல்றேன்னாக்க, நீங்க 10 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு போடுறவங்க ஒரு நாள் கூட 4 வரப்பையும் சுத்தி வர மாட்டான். ஆனா இந்த ஒரு 4 மரத்தை ஒரு வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னாக்க தினசரி சாப்பிட்டுட்டு 3 வேளையும் கை கழுவுவான். அதுல 3 வேளையும் அந்த மரத்தை பார்ப்பான். பார்த்து வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சிறப்பை நீங்க உண்டு பண்ணணும்னு சொன்னா இந்த கன்சார்ஷியம் தத்தெடுத்துக்கிறங்க. ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கிட்டு நீங்க வேணுங்கிற சீலிங்க கொடுத்து நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க ஒண்ணா வந்துடும். நீங்க ஃபாரஸ்ட் காலேஜ் 4 மரத்தை கொடுங்க, நான் ஹார்டிகல்ச்சர்காரங்கள 4 காய் கொடுக்க சொல்லிடுறேன். அதே ஃப்ளோரிகல்ச்சர்காரங்கள 4 மலர் கொடுக்க சொல்லிடுறேன். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தன்னிறைவுங்கிறது அப்பதான் வரும். நாம இப்போ தன்னிறைவு உள்ள சமுதாயமாக இல்லை. நாம தன்னிறைவு உள்ள சமுதாயமாக மாறணும்னா நீங்க இதெல்லாம் வர வேண்டியது இருக்குது. உற்பத்தியாளர்களும் சரி, நீங்க உபயோகிப்பாளர்களும் சரி இணைந்து செயல்பட்டா தான் எதுவுமே வெற்றியடைய முடியும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்னேன், படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான பகுதி. இப்ப சினிமால பாத்தீங்கன்னா கடைசியில வில்லன்கள் சண்டை காட்சிகள்ல இந்த இடம் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். இதை பொதுவா பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூட பல பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஆனா இது கோயம்புத்தூர் பக்கத்துல இடிகரை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயங்கள் கூட சொல்லலாம். இப்போ இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்திற்காக ஒரு காடா உருவாக்கப்பட்ட காடு கிடையாது. இது ஒரு விவசாயத்திற்காக வளர்க்கப்பட்ட ஒரு காடு. இடிகரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் அப்படிங்கிற அவருடைய தோட்டத்துல ஒரு காட்டுல தான் இந்த ஒரு அழகான சவுக்கு மரம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. இதை அவர் எப்படி வளர்த்தாரு, வளர்ப்பதற்கு என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாண்டாரு, இதற்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் ஐயா அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. உங்களுடைய காடு பாத்தீங்கன்னா நிஜமாலுமே நாங்க படப்பிடிப்பு குழுவினரோட உள்ள வரும் பொழுது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி, ஏதோ ஒரு வெளியூர்ல இருக்கிற மாதிரி, ஒரு திரைப்படத்திற்கு உகந்த ஒரு ஏரியா மாதிரி, ஒரு நல்ல ஒரு அமைப்பா ஒரு அழகான ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. இந்த ஒரு சவுக்கு மரம் வளர்ப்பதனால முதல்ல என்ன பயன், எதனால இதை நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க? அதாவது சவுக்கு குறைந்த ஒரு தண்ணி இருந்தாலும் வளரக்கூடியது. எங்களுக்கு தண்ணி வசதி கம்மியா இருந்ததுனாலையும் இங்க ஆள் வசதி கம்மியா இருந்ததுனாலையும் நாங்க மரங்களை வளர்க்கலாம் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது தவிர இந்த ஃபாரஸ்ட் காலேஜில் அடிக்கடி நாங்கள் பயிற்சிகளுக்கு போகிறதுனால இதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியறதுனால நான் சரி இந்த இது சவுக்கு வளர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து நாற்று வாங்கி நட்டுனேன். சவுக்கு வளர்க்குறோம். இப்போ நாற்று வாங்கி நீங்கள் நட்டுருக்கீங்க. இப்போ ஒரு ஏக்கராக்குன்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ நாற்று நீங்கள் வைப்பீங்க? அதாவது 5 அடிக்கு 5 அடி ஒரு இது நட்டுருக்கிறோம். 5 அடிக்கு 5 அடி நடுக்கும்போது 1800 நாற்று இருந்து 2000 நாற்று வரை சுமாரா 2000 நாற்று. ஒரு நாற்று என்ன விலைக்கு வாங்கி வச்சீங்க? இதெல்லாம் எங்களுக்கு டெமோ பிளாட்டுக்காக ஃப்ரீயா கொடுத்த நாத்துக்கு. அதனால நான் இதெல்லாம் ஒன்றும் காசு கொடுத்து வாங்கல. IFGTBல இருந்தும் ஃபாரஸ்ட் காலேஜ்ல இருந்தும் 2 இடத்துல இருந்து நாத்துக்கு வாங்கி நட்டுருக்கிறோம்.
ஐயா அப்புறம் இந்த மரம் பாத்தீங்கன்னா நல்ல அந்த ஊசி இலை மாதிரி ரொம்ப ஹைட்டா பாருங்க, நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்குது. இது எவ்வளவு ஹைட் எல்லாம் வருங்க? இது வந்து 40 அடி உயரம் எல்லாம் வரும். 40 அடி, இப்போவே 30 அடி இருக்கு. இப்போ வந்து ஒரு 2.5 வருஷம் தான் ஆகுது. 2.5 வயசுங்களா இதுக்கு? 2.5 வயசு. சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக பலன் தருவதற்கு எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பிடிக்குது? 4 ஆண்டு காலம் வேணும் மினிமம். 4 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுக்குள்ள நல்ல பலன் தரும். அப்பதான் வெயிட் வரும். அதுக்கு கம்மியா இருக்கும்போது வெட்டணும்னாக்கா வெயிட் வராது. அதனால 4 ஆண்டுகளுக்கு மேல் 5 ஆண்டுகளுக்குள்ள வெட்டி பலன் நல்லா ஒரு மரம் நல்ல ஒரு தடிமனா இருக்குங்களா? தடிமனா இருக்கும். அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகம். புரியலங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். இப்ப 1 ஏக்கராக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெட்டி எடுக்கும் பொழுது இந்த சவுக்கு உங்களுக்கு எத்தனை டன் கிடைக்கும்? அநேகமா ஏக்கருக்கு வந்து ஒரு 40 to 50 டன் கிடைக்கும். 50 டன் வந்து சும்மா சராசரியா கிடைக்கும். இன்னைக்கு விலைக்கு தோராயமா ஒரு டன் என்ன விலைக்கு போகுதுங்க? இன்னைக்கு வந்து கம்பெனிக்காரர் வந்து 2150 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இந்த மத்த வியாபாரிகள், வெளியிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் வந்து 2500 வரையில் எடுக்கிறாங்க. நாங்கெல்லாம் கம்பெனிகளுக்கு கொடுக்கறதே நல்லதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னாக்கா நம்ம மரம் வந்து அந்த பல்ப்பு பூ உபயோகப்படட்டும் அப்படிங்கிற இதுல இருக்கிறோம். ஆனா விறகுக்காரங்க கொண்டு போய் விறகுக்கு அதிக விலைக்கு வித்து போட்டு போயிடுறாங்க. அதனால நாங்க கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்க விரும்புறோம். அப்ப வந்து 40 to 50 டன் சொல்லும் போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். வருமானம். ஆனா வந்து உங்களுக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தண்ணி இருந்தா தண்ணி விடலாம், இல்லைன்னா மழை தண்ணியை தேக்கி வைக்கலாம். அதுல விலகக்கூடிய இலதடைகளே அதுக்கே எருவாய் போகுது. நாங்க எந்த எருவும் ஒன்றும் போடுறது இல்லை. அப்புறம் இதுல வந்து இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலை வந்து இந்த பூ அலங்காரம், இந்த ஜோடனைகளுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இது பயன் ஆகுங்களா? நீங்க இதுக்கு கொடுக்குறீங்களா? அப்படி ஒருத்தரும் வந்து கேட்கல. ஆனா இது இலைகளை வந்து பல இடங்களை பயன்படுத்தி இருக்கிறது நான் பார்த்திருக்கேன். பட் என்னை வந்து இங்க ஒருத்தர் இல்ல, இருந்தாலும் அதுவும் ஒரு பயனாக சொல்லலாம். இப்போ இந்த சவுக்கு மரத்தை வந்து தாக்குவதற்கான நோய்கள் என்னென்ன நோய் தாக்கும்? இந்த பட்டையை துளைக்கக்கூடிய நோய் ஒண்ணு இருக்குது. ஒரு புழு இந்த பட்டையை துளைச்சிட்டு உள்ள போகும். அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இது ஆகிறது இல்லை. ஏதோ ஒரு சில சீசன்ல வருது, அது அதிகமா வர்றது இல்லைங்க. அப்படி ஒன்றும் பெரிய நோய்கள் எதுவுமே இல்லை. அப்படி வந்தாலும் அதற்கு என்ன ஒரு மருந்து கொடுப்பீங்க? அந்த பட்டையை துவைக்கிற இது புழு வந்ததுன்னாக்கா எந்த மரத்துல அந்த புழு இருக்குதோ அந்த இடத்துல அந்த பட்டையை நோண்டிட்டு அந்த புழு எடுத்துருவோம். வேற ஒன்றும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இயற்கை விவசாயம் செய்யறதுனால வேற பூச்சி மருந்துகளோ உரங்களோ எதையுமே நான் என் தோட்டத்துல 5 வருஷமா பயன்படுத்துறது. கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு.